என்னல இது எரும மாட்டை இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு என் கதை. பாத்துங்கய்யா, மெதுவா. கழு என் மாவன் மட்டும் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இனி அந்த வெறும் பையன் தூக்கல் தொங்க விட்டுருப்பானே. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எல்லாரும் என்னையவே டார்கெட் பண்றானுவ. ஏல சனியா, இப்போதைக்கு நாம் 2 பேரும் வெளியூருக்கு எங்கேயாவது போயிருவோமா? என்னல இது பேய் அரைஞ்ச மாதிரி நிக்க? அதுக்கு மேலையா என்னலே சொல்லுத? அங்க பாருங்கய்யா. என்னாச்சு? என்னடி இது? நீங்க 2 பேரும் இப்படி அருவாளோட நிக்கிய? என்ன என் அண்ணனை கொலை செய்ய ஆள் அனுப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏன் கூடயே ஒட்டிக்கிட்டு நல்லா விசாரிக்க வந்தீங்களா? ஏண்டி அந்த கோட்டிக்காரன் ஏதோ உளறுதான்னா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன இது? அத்தை கொஞ்சம் இங்கிட்டு வழி விடுங்க. இந்த பாரு மாமனாரே, நான் சமூகத்தோட தங்கச்சி. ஒரு வான் நான் வெட்டினாலும் வெட்டும். ஏல நான் என்ன இல்லைன்னா சொல்லுதேன். இப்ப எங்க அப்பனை கொல்ல பாத்தீங்களே, எங்க அப்பனை கொல்ல பார்த்த உங்களை வெட்டுவேன். உம்மை வெட்டி சாச்சாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். அத்தை வெட்டுங்க அத்தை. என்னடி நீ காரியாத்தி நிக்க போறியா? உன் புருஷன்டி நானு. ஆமாயா, நீ சாகணும்யா. நீ செத்தாத இந்த ஊரே நல்லா இருக்கும். சத்தியமா நான் எதுவும் செய்யல. சொல்லுல. அடப்பாவி, இந்த நேரத்துக்கு பார்த்து ஓடி போயிட்டானே. சொன்ன கேளு. நான் செய்யல. உங்க 2 பேருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அந்த பைத்தியக்கார பையன் என்னடானா என்னோட கன் எடுத்துட்டு போய் கொல்ல பார்த்தான். நீங்க 2 பேரும் அறுவடை தூக்கிட்டு வெட்ட பாக்குறீங்களா? மைனி தான் சின்ன பிள்ளை, உனக்கு அறிவில்ல? நீயும் அறுவடை தூக்கி நிக்கிற. என் அண்ணன்டா, என் அண்ணன் என்ன பாவம் பண்ணிச்சுரா இந்த ஆளுக்கு? அத போய் தூக்கல தொங்க விட பாத்துருக்கானே இந்த ஆளு. இந்த ஆளை நான் மன்னிக்கணுமா? நீங்களே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த ஆளுக்கு ஏன் கையால தான் சாவு. ஏடி, உனக்கு அறிவு இல்லையா? இங்க இப்படி அடி காட்டுத்தனமா நடந்துப்ப? மரியாதையா சொல்றத கேட்டு உள்ள போய் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஆமா போறேன், நான் போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், விட மாட்டேன். உங்களை விடவே மாட்டேன். நீர் உறங்குறப்ப உம்ம கழுத்தை அறுத்து மண்டைய துண்டா வீசல, என் பேரு இசைக்கு இல்ல. உன்ன கேளுல. வா உள்ள, உள்ள வா. வா வா மா, நீ வாமா. நான் சொல்றேன் வான்றல. வாமா. ஆளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல். உள்ள விடல. என்ன இது? இது ஓட்டனா? என்ன இது? என்ன இது? நான் இப்ப இங்க இருக்கிறதா ஓடுறதா? இந்த இசைக்கு என்னடா கசாப்பு கடையில கடா வெட்டுற மாதிரி கரெக்டான தூங்கும் போது என் தலையை வெட்டுவேங்க. மருமகளா இவ? சரி, என் பொண்டாட்டிய அறுவலை தூக்கிட்டாளே. கடவுளே, முருகா எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பிளான நான் பண்ணவே இல்லையே, எதுக்காக எல்லாரும் என்னையே டார்கெட் பண்றாங்க? முருகா, என்னை காப்பாத்துப்பா. அண்ணே, பள்ளிக்கூடம் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குண்ணே. ஆமாடா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நைட்டெல்லாம் உறங்கலண்ணே. பேசாம ஒரு தூக்கத்தை போட்டுறவா? அறிவில்ல உனக்கு? சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? என்னண்ணே இப்படிலாம் கேக்குறீங்க? அந்த அம்மா எவ்வளவு பேசுச்சு, அசிங்கமால உனக்கு? காரியத்தை முடிச்சுட்டு தான் கண்ணை சரணம். சரிண்ணே. எவனாவது தூங்குனீங்க, கரகரன்னு கழுத்து எடுத்து போட்டுருவேன்.
ஏய் சண்முகம், சாமி உள்ள போய் கும்பிடல, வாடா. இல்லை நீங்களாம் வருவீங்க தான் இங்கேயே காத்து கிடக்கேன். எல்லாம் ஒன்னா போலாம்ட்டு தான். வாங்க. சரி வா. சர்வால் வாங்க வாங்க. திடீர்னு மாலை போடணும்னு போன் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஐயரே, என் பையன் மாலை போடுறதுக்கு நீங்க எதுக்கு குழப்பமாகறீங்க? ஐயப்பனுக்குன்னா கார்த்திகை, முருகனுக்குன்னா தைப்பூசம், மாசி மகத்துக்குன்னு வேண்டுதல் இருக்கும். இப்படி வைகாசியில மாலை போடணும் வந்து நிக்கிறேல, அதுதான் குழப்பம். ஏங்கய்யா, வைகாசி மாசம் மாலை போடக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? இல்ல மாலை போட்டா தெய்வ குத்தமாயிடுமா? அபச்சாரம் அபச்சாரம் அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா? தை மாசத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்க. இப்பவே எதுக்கு மாலை போடணும்? அவ்வளவு நாள் விரதம் இருக்க முடியுமா? அதனாலதான் கேட்டேன். என்ன பிரசிடென்ட் சார், பதில நான் சொல்லவா? நீ தானே போடணும்னு சொன்ன, நீயே பதிலையும் சொல்லு. நீ போட சொன்னா போட்டுக்கு போதேன், நீ கைட்ட சொன்னா கைட்டிக்கிட்டு போதேன், அவ்வளவுதானே? ஐயா, மாலை போடுறது விரதம் இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மனுஷ மனச கட்டுப்படுத்துறதுக்கு, கெட்ட விஷயங்கள் பக்கம் மனசு திரும்பாம இருக்கிறதுக்கு. அதுவும் காரணம் தானே? ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கு சண்முகத்தோட மனசு அமைதியாகணும். கோவம், ரௌத்ரம், இந்த குணம்லாம் மாறி இவன் சாந்தமா சாமிய மட்டும் நினைக்கணும். அதுக்கு தான் இப்பவே மாலை போடணும்னு சொல்றோம். உங்களுக்கு மாலை போடுறது பக்தி, நேர்த்தி கடன். எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சண்முகத்துக்கு மாலை போடுறது அவனுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பு. புரியுதுங்களாயா? நல்ல நோக்கத்தோட தான் மாலை போடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரிகிறது. சாமி, இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்களேன். மாலை போடுறவங்க கோவில் குளத்துல முழுக்கு போட்டுட்டு வரணும். அதனால கோவில் குளத்துல முங்கி சாமி வேட்டியை கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு வாங்கோ. நான் அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்றேன். அர்ச்சனைக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கோங்கய்யா. முக்கியமா மாலையை கொடுங்க. அத சாமி காலடியில வச்சு பூஜை பண்ணிட்டு பிரசிடென்ட் சார்வாளுக்கு மாலை போட்டுறலாம். அவ்வளவுதானா? இல்ல வெட்டுக்கலே, எப்பா சாமிக்கு உண்டான வேட்டி சட்டி எல்லாம் உள்ள இருக்கு. எல்லாம் போய் அவனை குளிக்க இதுக்குள்ளதான் வச்சு இருக்கு. வேட்டி சட்டியை மாத்தி கூட்டு வா. சரிப்பா. போ. அண்ணே வாணே, குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வருவோம். வா. வெரசலா வாங்க. மேடம், புதுசா வந்த டிஎஸ்பி நீங்க தானே? எல்லாரும் சொல்லுதாங்க பதவிக்கு வந்த உடனே மின்னலா வேலை செய்தீங்கன்னு. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இன்ஸ்பெக்டர் விருமன், மலேசியா வைர கிரீடம், கோவில் முன்னாடி சுட்டுக்கிட்டு செத்தாரே, ஞாபகம் இருக்கா? டிஎஸ்பி வைஜெயந்தி நீங்க தானா? நானு முதல்ல உங்க பேரை பார்க்கல. இப்போ ஏஎஸ்பி வைஜெயந்தி. முன்ன விட அதிகாரத்தோட நான் வந்திருக்கேன். பரவாயில்லையே, நீங்க எம்புட்டு பெரிய அதிகாரி நம்ம ஊருக்கு வந்துருக்கீங்க. மரியாதையா நான் உங்களை மரியாதைக்கு நான் தான் உங்களை வந்து பார்த்திருக்கணும். ஆனா நான் உங்களை பார்த்துட்டேன். பார்த்திருக்கீங்களா? மேடம், பார்த்த உடனே நீ கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டியது தானே? அப்போ சிச்சுவேஷன் சரியில்லை. அந்த சண்முகம் தூக்குல தொங்க விட உங்களை இழுத்துட்டு போயிட்டு இருந்தான். ஓஹோ, நான் தூக்குல தொங்குறத பார்க்கலான்னு இருந்தீங்களோ? ஏன் மேடம், ஏன் நேரடியா பார்த்துட்டு உதவி பண்ணாம இருந்திருக்கீங்களே? ஏன்? உங்க மகனுக்கு செய்திய நான் தான் தெரியப்படுத்தினேன். அவன் தான் வந்து உங்களை காப்பாத்தினானே. ஓஹோ, அது கூட நீங்க தான் பண்ணீங்களா? அது உங்க வேலை தானா? அது ஒருவேளை நீங்களும் அந்த சம்முவம் பய செட்டுல சேர்ந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நானா? சண்முகம் பக்கமா? நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததே அவனை பழி வாங்க தானே. உங்களுக்கும் தீராத ஒரு கணக்கு இருக்குல்ல? ஆமா,
அது விருமன் கணக்கு. அது என் வீட்டுக்காரரோட கணக்கு. அத நான் தானே சரி பண்ணியாகணும். வாஸ்தவன்தான். பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் சொல்லி கொடுக்க போறேன். இந்த இங்கிலீஷ் போயமே எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை சொல்றேன், சரியா? So this song is gone sea song. So சொல்ல போறேன், முதல்ல நீங்க அதை கவனிங்க. I found the shell a curly one like on the sand. I picked it up and look it home cold inside my hand. Hello. Excuse me. அடடே, வாங்க வாங்க மேம், உள்ள வாங்க. எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். கனிக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஷூர். போய் பேசிட்டு வா. ஓகே சார். அக்கா, என்னக்கா? கனி, அண்ணன் சாமிக்கு மாலை போடுது, அதுக்காக நான் பெர்மிஷன்ல கோயிலுக்கு போறேன். அப்ப நானு? அண்ணன் மாலை தானே போடுது, அதுக்காக நீ கிளாஸ் எல்லாம் கட்டடிக்க வேண்டாம், ஒழுங்கா படி. சாயந்தரம் நீயா வீட்டுக்கு போயிடு, சரியா? அக்கா ப்ளீஸ்க்கா, நானும் வரேன்க்கா. போத வாங்குவ, சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காந்து படி. ஹலோ மேம், கோவிலுக்கு நானும் வரலாமா? சாமிக்கு முன்னு நினைக்கிறவங்க யாரு வேணாலும் வரலாம் போலாம், வேணான்னு யாரால சொல்ல முடியும்? அப்படியா? காட் இஸ் கிரேட். அப்ப நானும் வரலாம். சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க யார் வேணாலும் வரலாம்னு சொன்னேன். ஓ, அப்படி வரீங்களா? கனி, நீ உள்ள போய் உட்காரு. போ. அப்புறம் நான் கோவிலுக்கு வர்றதே ரத்னாக்காக தான். என்ன சொன்னீங்க? முத்தை தரும் பக்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவணன் முத்துக்குரு வித்துக்குரு வர என போது முருகா, அப்படி ஒரு பாட்டு பாடினேன். உங்களுக்கு எது என்னோட பக்தி பரவசம் வெளியே கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் சொல்ல, என்ன முறைக்காதீங்க. கனி, டேக் a notebook and listen. எழுதுறா. சி சாங். சிவப்பு காயின் கோவிலுக்கு போகுதுன்னா வெள்ளை காயினும் பின்னாடி போய் தானே தீரும். அப்போ அறிவும் கோவிலுக்கு போகதான் செய்வான். 2 காயினுக்கும் முன்னாடி நான் அங்க போயிடணும். அப்ப அந்த வைகுண்டத்தை தூக்குல போட பிளான் பண்ணது நானேதான். அதுல என்ன சந்தேகம்? மேடம், உங்களோட கோவம் அந்த சண்முகம் மேல தானே? நீங்க எதுக்கு அவனை விட்டுட்டு வைகுண்டத்தை தூக்கினீங்க? அவனை எதுக்கு கொல்ல பாத்தீங்க? பழி வாங்கறதுன்னா என்ன நினைச்சீங்க? ஒரே செகண்ட்ல கொன்னு போடுறதா? ஒவ்வொரு நிமிஷமும் சாகடிக்கிறது தான் பழி வாங்கறது. புரியலையே. அந்த சண்முகத்தோட உயிர் எங்க இருக்கு? அவன்கிட்டயா? நெவர். அவனோட உசுறு அவன் குடும்பத்துக்கிட்ட இருக்கு, அவன் அப்பங்கிட்ட இருக்கு, அவனோட தங்கச்சிங்க கிட்ட இருக்கு. புரியுதா இப்போ? அதானே பார்த்தேன். அப்படின்னா அவன் குடும்பத்தையே. எக்ஸாக்ட்லி. சண்முகத்தை கொல்றது ரொம்ப ஈஸி. ஒரு துப்பாக்கி குண்டு போதும், செத்துருவான். ஆனா அவன் அப்படி சாக கூடாது. அவன் உசுரோட இருக்கணும். அவன் உசுரோட இருந்து துடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவன் கூட சுத்தி இருக்கிற உறவு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தூக்கணும். அதுதானே உண்மையான பழி வாங்குறது. புரியுது மேடம், நல்லா புரியுது. நான் தான் எப்பவுமே கொக்கு மக்க ஏதாவது பிளான் பண்ணி ரோச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். மேடம், என்னையோட நீங்க ரொம்ப நுணுக்கமா ரோசிக்கிறீங்களே. அவன் உங்க மேல கொலவெறியோட இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். அப்படின்னா அவனுக்கும் உங்களுக்கும் நடுவுல பகை இருக்குல்ல? வெறும் பகை இல்ல மேடம், ஜென்மாந்திர பகை. அவனாலதான் மானம், மரியாதை, பதவி, என்னோட மகன் எல்லாத்தையும் இழந்து நிக்க. அப்போ என்னோட எதிரி உங்களுக்கும் எதிரி. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுறதுதானே நியாயம்? நான் என்ன செய்யணும் மேடம், சொல்லுங்க. உதவி செய்யணும். என்ன மேடம் உதவி? சிம்பிள். சண்முகத்தை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையுமே
பழி வாங்கணும். அதுக்கு உதவி செய்யணும். மேடம், அவனை பழி வாங்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் மேடம். ஆனா ஒண்ணு, அந்த சம்மூம்பையில சாதாரணமானவன் நினைக்காதீங்க. அவனை ஜெயிக்கிறது அம்புட்டு சுலபம் கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவனை விட கொம்பன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்களால உதவி பண்ண முடியுமா முடியாதா? செய்யுதேன். வேற வழி. நீங்க பாட்டுக்கு அந்த வைகுண்டத்தை தூக்குல தொங்க விட பாத்தீங்களே, பழி என் மேல விழுந்துருச்சு. நீங்க செஞ்ச காரியத்துக்கு என்னைய கொலை பண்ண துடிக்குதாங்க. என்னோட வீட்டுல எனக்கு பாதுகாப்பு இல்ல. ஒவ்வொன்னா செய்வோம். நடந்தது, நடக்க வேண்டியது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் சாதிக்க முடியும். தங்கமா போச்சு. என் கையில பணம் இருக்கு, அதிகாரம் இல்ல. அதிகாரத்தோட இருக்கிற என் மவனும் நினைச்ச அரங்கி பக்கம் ஓடிடுதான். அவனை விட பெரிய அதிகாரம் என் கூட இருக்குன்னா அது என்ன எனக்கு கசக்குமா என்ன? சந்தோஷமா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அப்போ டீல்? டீல் தான் மேடம், டீல் தான். அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து அந்த சண்முகம் தான் நமக்கு பொது எதிரி. சண்முகத்தை சுத்தி இருக்கிற உறவை தூக்கணும்ன்றீங்க. நானும் தானே உறவு. நான் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னம்மா அர்ச்சனையாமா? ஆமாங்க ஐயா. கூடவே வேண்டுதலும் இருக்கு. என்ன வேண்டுதல்? என்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற வேண்டுதல். சாமிக்கும் விளக்கு போடணும். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க மட்டும்தான் விளக்கு போட போறீங்களா? உங்களை கட்டிக்க போறவரும் சேர்ந்து விளக்கு போட போறாரா? முருகா என்றழைக்கவா கந்தா, கோவிலுக்கு வந்தாச்சு. முருகா, முருகா என்னை காப்பாத்துப்பா. கட்டிக்க போறவரு வந்துட்டாருங்கய்யா. 2 பேரும் சேர்ந்தே விளக்கு போடுறோம். விளக்கு, எண்ணெய், திரி எல்லாம் கொண்டு வந்திருக்கேளா? கொண்டு வந்திருக்கேன். முதல்ல விளக்கு போட்டு வாங்க, அப்புறம் அர்ச்சனை பண்ணிக்கலாம். சரிம்மா, வரேன். எங்க ஆளை காணோம்? இந்த கோவில் தானே சொன்னாங்க. நீங்க எங்க? என்னங்க நீங்க எங்க? ஏன் நாங்களே சாமி கும்பிட மாட்டோமா? முதல்ல நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என்னங்க நீங்க? என்ன கேள்வி இது? கோவில்ல சாமி கும்பிட நினைக்கிறவங்க, சாமி மேல நம்பிக்கை இருக்கிறவங்க யார் வேணா வரலாம் இல்லையா? ஓ, ரத்னா சொன்ன அதே டயலாக நீங்க ஏன் கிட்ட சொல்றீங்களா? ஏங்க என்னங்க முறைக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா சொன்னா? சேச்சே, முறைக்கல, யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க யோசனை பண்ணிட்டே இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் பாக்குறேன் உங்களை. அறிவு சார், ஒரு நிமிஷம். என்னங்க? எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதுக்காக தான் கோவிலுக்கு வந்தேன். அதே எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்றீங்க? சாமி கிட்ட சொல்லுங்க, நிறைவேற்றி வைப்பாரு. என்ன ஜோக்கா? இல்லங்க, எனக்கு நல்லபடியா கல்யாணம் நிச்சயமாகணுங்கிற வேண்டுதல். கல்யாணமா? வாழ்த்துக்கள்ங்க. மாப்பிள்ளை யாரு? உங்களுக்கு எப்படியும் தெரியதானே போகுது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என்னோட வேண்டுதல் தான் பிரச்சனை. அப்ப பிரச்சனை இல்லாத மாதிரி வேண்டிக்க வேண்டியதானே? விளையாடாதீங்க அறிவு சார். வேண்டுதலுக்கு 108 விளக்கு ஏத்தணுமா, அதுதான் வேண்டுதல். ஒத்தால எப்படி ஏத்துறது, அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பாயிண்ட்ங்க, கஷ்டம்தான். இங்க பாருங்க, ஆனா வேண்டுதல்னா எப்படியோ நிறைவேற்றன ஆகணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? என்னங்க நீங்க கோவில்ல போயிட்டு என்னங்க ஹெல்ப் பண்ண முடியும்? ஒண்ணும் இல்ல, இத்தனை விளக்கு ஏத்தணும்ல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா சீக்கிரமா விளக்கு ஏத்திரலாம், என் வேண்டுதலும் முடிஞ்சிடும். அவ்வளவுதானங்க. உங்களுக்கு கல்யாணம்னா அந்த சாமி கிட்ட நல்லபடியா நடக்கணும் நானே வேண்டிக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்யறேன். என்ன உதவி செய்யணும்? வாங்க. ஒண்ணும் இல்ல, விளக்கெல்லாம் எடுத்து அடுக்கி கொடுத்தா போதும். வாங்க வாங்க. எங்க போறீங்க? விளக்கு ஏத்துற இடம் எங்க இருக்கு? மஹிண்டி இங்க இல்ல. வாங்க. அங்கேயா? என்னங்க ஆல்ரெடி இவ்வளவு விளக்கு ஏத்திருக்கீங்க? ஆமா, இது என்ன திரி விளக்கு. அட அந்த பையன் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே அங்க பாருங்கண்ணே. நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அண்ணன் மாலை போடுது, நான் கிளம்பணும். கனிய பத்திரமா அனுப்பி விட்டுடுறீங்களா? ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுக்க முடியுமா? இருங்கம்மா, நான் ஆட்டோ கூப்பிடுறேன்.
உனக்கு என்னடா இப்போ? இவ்வளவு சண்முகத்தோட தங்கச்சி தானே, இவளையும் தூக்கிடலானே. டேய், பிளானை மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. இப்ப பகல் நேரம், இப்ப இவளை தூக்குறது கஷ்டம். ஆனா அந்த சின்ன பொண்ணை தூக்குறது சுலபம். வாயை மூடிட்டு வெயிட் பண்ணுங்கடா. போயிட்டாங்க போயிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இல்ல, அதனால அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிடலாம். எல்லாரும் அலர்ட்டா இருங்கடா. ஓகேண்ணே, தூக்கிடலாம். அறிவு சார், எங்க போறீங்க? பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி எனக்கு கல்யாணம் என்னங்க ஆகும்? இது உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.